ஹாய் திங்க் டு ஸ்டார்ட் வியூவர்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீஃப்ரேம் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இமேஜை நான் உள்ளே ட்ராக் பண்ணிட்டேன். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மோஷன் லைட்டாக ஸ்கேல் பண்ணிட்டேன். எல்லாம் இதுக்கு வந்து மோஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி, அப்புறம் எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் வந்து எஃபெக்ட் அப்ளை ஆயிரும். இப்போது நான் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்கேல் அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போனீங்கன்னா மோஷன் கிளிக் பண்ணிட்டு நான் இந்த இமேஜுக்கு வந்து இந்த நேரம் ஒரு சின்ன வாட்ச் மாதிரி இருக்குது சரிங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீஃப்ரேம் செட் ஆகிடும். அதே மாதிரி நான் ஸ்கேலுக்கும் கீஃப்ரேம் கொடுக்குறேன், ரொட்டேஷனுக்கு கீஃப்ரேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இமேஜோட எண்டில் வந்து வீடியோவை ஸ்கேல் பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேஷன் கொடுத்து பொசிஷன் வந்து ஆக்சிஸில் மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். கீஃப்ரேம் அனிமேஷன் இப்போ செட் ஆயிடுச்சு. இதேமாதிரி செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு வந்து நான் ஸ்கேல் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கேல் மட்டும் கொடுத்துட்டு இமேஜோட எண்டுக்கு வந்து திரும்ப நான் வந்து ஸ்கேல் லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இந்த இமேஜோட எண்டில் வச்சு லைட்டாக ஜூம் மட்டும் கொடுக்குறேன். இப்போது அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீஃப்ரேம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கீஃப்ரேம் கொடுத்துட்டேன். அடுத்து இந்த இமேஜோட எண்டில் வச்சு ஸ்கேல் கொடுத்துட்டேன். இதேமாதிரி அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு ஸ்கேல் ரொட்டேஷன் மட்டும் கொடுக்குறேன். இமேஜோட எண்டில் போய் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் லைட்டாக ரொட்டேஷன் ஸ்கேல். ஓகே, இதுக்கு வந்து இந்த இமேஜுக்கு நான் ஜூம் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கேல் கீஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, அடுத்த இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு ஸ்கேல் ரொட்டேஷன் ரெண்டுமே கொடுக்குறேன். இமேஜோட எண்டில் வச்சு ரொட்டேஷன் லைட்டாக ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கெல்லாம் கீஃப்ரேம் அனிமேஷன் செட் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் மட்டும் செட் ஆகல, இதுக்கு ரிமூவ் பண்ணிட்டு இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்கேல் ரொட்டேஷன் ரெண்டையும் கொடுத்துட்டு வந்து ஸ்கேல் ரொட்டேஷன் வந்து லைட் ரொட்டேஷன். ஓகே, இப்போ எல்லா இமேஜுக்கும் வந்து கீஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு எல்லாமே ஒரு ட்ரான்சாக்ஷன் போடணும். இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா வீடியோ ட்ரான்சிஷன் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான். நான் இதுக்கு வந்து டிசால்வ் தான் போடுறேன். இப்போது ஃபிலிம் டிசால்வ் நான் போட்டுறேன். 2 இமேஜுக்கு சென்டரில் எடுத்து வச்சிங்கன்னா டிசால்வ் ஆயிரும். இப்போ எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து கொஞ்சம்
கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். எல்லாத்தையுமே ட்ரான்சிஷன் அதிகப்படுத்திட்டேன். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இங்கே இருக்குது, நான் எண்டு வரைக்கும் வச்சிட்றேன். கீ பூரா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த கீ அப்படியே நவுத்தி வச்சிங்கன்னா பண்ணால் இப்போ ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு எண்டில் வச்சிட்டேன். எண்டில் வச்சோம் அப்படின்னா சேம் இதே தான் நான் சென்டர் பண்ணிட்டேன். இப்போ இது இமேஜ் இதோட ட்ரான்சாக்ஷன் இதையும் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ட்ரான்சாக்ஷனையும் எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷனையும் இதுலேயும் எண்டு வரைக்கும் வச்சிட்டேன். அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் இங்கே இருக்குது. இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த கீஃப்ரேமை ட்ரான்சாக்ஷனோட எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த இமேஜ் சேம் அதே பொசிஷன் தான், இங்கே வச்சுட்டு நான் அதை கொடுத்துட்டேன். இந்த இமேஜும் எண்டு வரைக்கும் இருக்குது ட்ரான்சாக்ஷனில். ஓகே, இப்போ நான் இதுக்கு ஒரு ஆடியோ ஒன்று லோட் பண்ணணும். அப்போ நான் இதுக்கு வந்து ஆடியோ ஒன்று விட்ரி லேப்ஸ் போடலாம். ஓகே, இப்போ ஆடியோ ஒன்று செலக்ட் பண்ணி ஆடியோ ட்ராக் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக் வந்து பெருசாகிடும். இப்போ நான் அதை எண்டு வரைக்கும் எண்டோட கட் பண்ணிட்டு பி, அதை லாஸ்ட் டைம் சொன்னாங்களா அதே மாதிரி பி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த இமேஜுக்கு வந்து எல்லா எஃபெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ அந்த எஃபெக்ட் கொடுத்த இமேஜை வந்து நம்ம இப்போது ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இமேஜுக்கு வந்து எப்படி கீஃப்ரேம் அனிமேஷன் கொடுக்கறதுங்க வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் எஃபெக்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.